ஈரோடு மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றும் நாளையும் கள ஆய்வு. 50,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க உள்ளார். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் 2 கோடி பேர் பயன். ஈரோட்டில் நடைபெறும் விழாவில் பயனாளிகளுக்கு மருந்தக பெட்டகத்தை வழங்குகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வங்கக்கடலில் வலுப்பெற்ற ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆந்திரா நோக்கி நகர்கிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 6 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை. எழும்பூர், புரசைவாக்கம், நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பதிவானது. குற்றாலம் மெயினருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. வெள்ளப்பெருக்கால் கடந்த 7 நாட்களாக விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கம். அம்பேத்கர் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசிய பேச்சை வேண்டுமென்றே காங்கிரஸ் திரித்து பேசுகிறது. அரசியல் சாசனத்திற்கு எதிராக செயல்பட்டு வருவதும் காங்கிரஸ் தான் என மத்திய இணையமைச்சர் எல். முருகன் கண்டனம். அம்பேத்கரை காங்கிரஸ் புறக்கணித்தது எப்படி? பாஜக பெருமைப்படுத்தியது எப்படி? பட்டியலை எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட அண்ணாமலை. NCERT பாடப்புத்தகத்தில் அம்பேத்கரை மோசமாக சித்தரித்து வெளியான கார்ட்டூனை பார்த்து திமுக மற்றும் காங்கிரஸ் அரசை கண்டித்த திருமாவளவன் தாங்கள் தானா? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. எந்த நிலையிலும் மதசார்பின்மையை காத்து சிறுபான்மையினருக்கு திமுக அரணாக நிற்கும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தால் மாநிலங்களின் உரிமைகள் பறிபோகிறது என்றால் 1971ஆம் ஆண்டு கருணாநிதி எதற்காக நாடாளுமன்ற தேர்தலுடன் தமிழக தேர்தல் நடத்தினார்? முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மகாராஷ்டிர ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் கேள்வி. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது அகில பாரத் இந்து மகாசபா சார்பில் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளிக்கு ஆதரவாக அறிக்கை வெளியிட்டதாக குற்றச்சாட்டு. திருச்சியில் கலைஞர் நூலகம், அறிவுசார் மையம் அமைப்பதற்கான கட்டுமான பணி. அரசாணை வெளியிட்ட 2 நாட்களிலேயே டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. தமிழகத்தைச் சேர்ந்த 26 எஸ்பிக்களுக்கு IPS அதிகாரிகளாக பதவி உயர்வு. மத்திய அரசு ஒப்புதல். ஜமைக்காவில் பல்பொருள் அங்காடியில் கொள்ளையர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் தமிழர் ஒருவர் உயிரிழப்பு. நெஞ்சை பதற வைக்கும் CCTV காட்சிகள் வெளியானது. சென்னையில் கத்திமுனையில் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்யப்பட்ட சம்பவம். மேலும் ஒரு காவலரிடம் திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக தகவல்.
சென்னை துறைமுகத்தில் கடலில் காருடன் விழுந்த ஓட்டுநர் முகமது ஷாகியின் உடல் மீட்பு. 50க்கும் மேற்பட்ட மீட்பு படையினர் போராடி மீட்டுள்ளனர். இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட நாகை மீனவர்கள் 9 பேர். சென்னை விமான நிலையம் வந்த மீனவர்களை மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்றனர். அம்பை அருகே பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் 6 சிறார்கள் உட்பட 7 பேர் கைது. தலைமறைவாக உள்ள மற்றொரு சிறுவனை தீவிரமாக தேடும் போலீசார். வேலூரில் சிறுத்தை நடமாட்டம் குறித்து பலமுறை புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை இல்லை. குடியாத்தம் பகுதியில் இளம்பெண்ணை சிறுத்தை கடித்து கொன்ற நிலையில் வனத்துறை மீது மக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலையில் சலூன் கடை ஊழியரை கொடூரமாக தாக்கிய சம்பவம். சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் விசிக நிர்வாகி உட்பட 2 பேர் கைது. சென்னை மெரினாவில் நாளை தொடங்கும் உணவு திருவிழா. வரும் 24ஆம் தேதி நடைபெறும் உணவு திருவிழா தொடக்க நாளை தவிர்த்து மற்ற நாட்களில் மதியம் 12:30 முதல் இரவு 8:30 மணி வரை நடைபெறும். சீன வெளியுறவு அமைச்சருடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்திப்பு. இருதரப்பு பேச்சுவார்த்தையில் எல்லையில் அமைதி தொடர இரு நாடுகளும் ஒப்புதல். தொடர்ந்து 3வது நாளாக சரிவை சந்தித்த இந்திய பங்குச் சந்தை. வர்த்தக முடிவில் சென்செக்ஸ் 502 புள்ளிகளும் நெஃப்டி 137 புள்ளிகளும் வீழ்ச்சி. இன்றைய வர்த்தகத்தை எண்ணி கலங்கி நிற்கும் முதலீட்டாளர்கள். அமலாக்கத்துறையும் வங்கிகளும் தன்னிடமிருந்து 2 மடங்கிற்கும் மேலாக கடன் வசூலித்துள்ளன. அரசு உரிய விளக்கம் அளிக்காவிட்டால் சட்டப்பூர்வ நிவாரணம் தேட இருப்பதாக விஜய் மல்லையா அறிவிப்பு. பெங்கால் அணியை 60க்கு 29 என்ற புள்ளி கணக்கில் பந்தாடிய தமிழ் தலைவாஸ். தெலுங்கு டைட்டன்ஸுக்கு எதிரான ப்ரோ கபடி போட்டியில் பாட்னா பைரேட்ஸ் வெற்றி. மூன்றாவது T20 போட்டியில் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மகளிர் அணிகள் இன்று பல பரீட்சை. இன்றைய போட்டியில் வெற்றி பெற்று T20 தொடரை கைப்பற்ற இரு அணிகளும் தீவிரம். வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி சூரி நடித்துள்ள விடுதலை 2ஆம் பாகம் திரைப்படம் நாளை திரையரங்குகளில் வெளியாகிறது. சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடித்துள்ள கேம் சேஞ்சர் திரைப்படத்தின் தோ பாடல் வரும் 22ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு வீடியோ வெளியிட்டு அறிவிப்பு.